ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கோட எக்கனாமிக்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 12 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் பேரியல் பொருளாதாரம், செகண்ட் லெசன் தேசிய வருவாய், தேர்ட் லெசன் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், ஃபோர்த் லெசன் நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள், ஃபிஃப்த் லெசன் பணவியல் பொருளியல், சிக்ஸ்த் லெசன் வங்கியியல், செவன்த் லெசன் பன்னாட்டு பொருளியல், எயித் லெசன் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், நைன்த் லெசன் நிதி பொருளியல், டென்த் லெசன் சுற்றுச்சூழல் பொருளியல், 11th லெசன் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், 12th லெசன் புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவியல் ஓர் அறிமுகம். ஃபர்ஸ்ட் லெசன் பேரியல் பொருளாதாரம். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை. பொருளியல் பாடத்தோட கிளைகள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நுண்ணியல் மற்றும் பேரியல். செகண்ட் கொஸ்டின், மேக்ரே என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் மேக்ரே அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராக்னர் பிரிக்ஸ். தேர்ட் கொஸ்டின், நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யார் நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜே.எம். கீன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது? பேரியல் பொருளாதாரத்தோட வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வருவாய் கோட்பாடு. ஃபிஃப்த் கொஸ்டின், பேரியல் பொருளாதாரம் என்பது பற்றிய படிப்பு. பேரியல் பொருளாதாரம் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மொத்தங்கள். சிக்ஸ் கொஸ்டின், ஜே.எம். கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக. ஜே.எம். கீன்ஸோட பங்களிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொது கோட்பாடு. செவன்த் கொஸ்டின், பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஸ் ஆகும். பொதுவான விலையோட தொடர் உயர்வை குறிப்பிடக்கூடிய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பணவீக்கம். எய்த் கொஸ்டின், பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக. பொருளாதார கொள்கைகளோட அவசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேலே கூறப்பட்ட அனைத்தும். அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது, தடைகளை முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது. நைன்த் கொஸ்டின், ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. ஒரு பொருளாதார அமைப்போட அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உற்பத்தி மற்றும் நுகர்வு. 10th கொஸ்டின், ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது. ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேலே கூறப்பட்ட அனைத்தும். உற்பத்தி துறை, நுகர்வு துறை, அரசு துறை. 11th கொஸ்டின், எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? அதாவது எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதலாளித்துவ அமைப்பு. 12th கொஸ்டின், பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஸ் ஆகும். எந்த பொருளாதார அமைப்பு பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமத்துவ பொருளாதார அமைப்பு. 13th கொஸ்டின், முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? முதலாளித்துவத்தோட தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆடம் ஸ்மித். 14th கொஸ்டின், முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஸ் ஆகும். முதலாளித்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடு எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமெரிக்கா. 15th கொஸ்டின், சமத்துவத்தின் தந்தையை கண்டுபிடி. சமத்துவத்தோட தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காரல் மார்க்ஸ். 16th கொஸ்டின், தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும். ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கலப்பு பொருளாதாரம். 17th கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவு குறிப்பிடும் பதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இருப்பு. 18th கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் ஒட்ட மாறிலியை கண்டுபிடி. ஒட்ட மாறிலி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வருவாய். 19th கொஸ்டின், இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக. இரு துறை மாதிரியில் இருக்கக்கூடிய இரு துறைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குடும்பங்களும் நிறுவனங்களும்.
20th கொஸ்டின் திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஒட்ட மாதிரி என்பது டேஸ் ஆகும். திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தோட வட்ட ஒட்ட மாதிரி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4 துறை மாதிரி. செகண்ட் லெசன் தேசிய வருவாய். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP, அதாவது உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேசிய வருவாய். செகண்ட் கொஸ்டின் முதன்மை துறை என்பது, முதன்மை துறைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விவசாயம். தேர்ட் கொஸ்டின் எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? தேசிய வருவாய் எத்தனை முறைகளால் கணக்கிடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3. ஃபோர்த் கொஸ்டின் எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? வருமான முறையில் எதை கூட்டி தேசிய வருவாய் கணக்கிடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வருமானம். ஃபிஃப்த் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? மிகப்பெரிய எண்ணாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் GNP. GNP அப்படின்னா மொத்த தேசிய உற்பத்தி. சிக்ஸ்த் கொஸ்டின் டேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது? தேசிய வருவாய் எந்த துறையில் செலவு முறையில் மதிப்பிடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கட்டடத்துறை. செவன்த் கொஸ்டின் மூன்றாம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? மூன்றாம் துறை என்னவென்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பணிகள். எய்த் கொஸ்டின் ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது? ஒரு நாட்டோட எந்த செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருளாதாரம். நைன்த் கொஸ்டின் டேஸ் ஆல் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம்? தலைவீத வருமானம் எதால் தேசிய வருவாயை வகுத்தால் கண்டறியலாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாட்டின் மக்கள் தொகை. 10th கொஸ்டின் GNP ஈக்குவல் டேஸ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். மொத்த தேசிய உற்பத்தி ஈக்குவல் எதோட வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானத்தை கூட்டினா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. GNP கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் GDP, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 11th கொஸ்டின் NNP என்பது டேஸ். NNPனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெட் நேஷனல் ப்ராடக்ட். 12th கொஸ்டின் மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும்? மொத்த மதிப்பிலிருந்து எதை கழிச்சா நிகர மதிப்பு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேய்மானம். மொத்த மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழிச்சா நிகர மதிப்பு கிடைக்கும். 13th கொஸ்டின் இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது டேஸ். இந்தியாவில் நிதி ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31. 14th கொஸ்டின் NNPயிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு டேஸ். NNPயிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கக்கூடிய நிகர மதிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிகர தேசிய உற்பத்தி. 15th கொஸ்டின் உற்பத்தி புள்ளியில் NNPயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? உற்பத்தி புள்ளியில் NNPயோட மதிப்பு என்னவென்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காரணி செலவில் NNP. 16th கொஸ்டின் ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது டேஸ். ஒரு நாட்டோட சராசரி வருமானம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தலைவீத வருமானம். 17th கொஸ்டின் பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உண்மை தேசிய வருவாய். 18th கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் எது ஓட்டக்கருத்துரு? ஓட்டக்கருத்துரு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாத வருமானம். 19th கொஸ்டின் PQLI என்பது டேஸின் குறியீடு ஆகும்? PQLI அப்படின்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இது எதனோட குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருளாதார நலன். 20th கொஸ்டின் மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஸிலிருந்து வருகிறது? மிக அதிகமான தேசிய வருவாய் எதிலிருந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தனியார் துறை. தேர்ட் லெசன் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது டேஸ் எனப்படும்? நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அதுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முழு வேலை வாய்ப்பு. செகண்ட் கொஸ்டின்
அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு டேஸ். அமைப்புசார் வேலையின்மையோட இயல்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இயங்கும் சமுதாயம். தேர்ட் கொஸ்டின் மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி. மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியோட இறுதிநிலை உற்பத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0. ஃபோர்த் கொஸ்டின் தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு டேஸ். தொன்மை பொருளியல் கோட்பாட்டோட பிரதான இயல்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின் ஜேபி சே ஒரு டேஸ். ஜேபி சே அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொன்மை பொருளியலாளர். சிக்ஸ்த் கொஸ்டின் கீன்ஸின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுகிறது. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் கீன்ஸின் கருத்துப்படி எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறைவு வேலைவாய்ப்பு. செவன்த் கொஸ்டின் வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது டேஸ். வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டோட மைய கருத்து என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அங்காடி விதி. எய்த் கொஸ்டின் கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது டேஸ். கீன்ஸோட கூற்றுப்படி வேலையின்மை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விளைவு தேவை பற்றாக்குறை. நைன்த் கொஸ்டின் சேமிக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஸ் நிகழ்வாகும். சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது எந்த நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வட்டியின். 10th கொஸ்டின் நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஸ் கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எந்த கோட்பாடு நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கீன்ஸ் கோட்பாடு. 11th கொஸ்டின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு டேஸ் ஆகும். வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விளைவு தேவை. 12th கொஸ்டின் தொகுதி தேவையின் கூறு டேஸ் ஆகும். தொகுதி தேவையோட கூறு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரசு செலவு. 13th கொஸ்டின் மொத்த அளிப்பு சமம் டேஸ். மொத்த அளிப்பு சமம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் C+S+T+RF. அதாவது மொத்த நுகர்வு செலவு ப்ளஸ் மொத்த தனியார் சேமிப்பு ப்ளஸ் நிகர வரி வசூல் ப்ளஸ் வெளிநாட்டுக்கு வழங்கிய நிவாரணத் தொகை. 14th கொஸ்டின் தலையிடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸின் கோட்பாடு டேஸை கீன்ஸின் கோட்பாடு தலையிடா கொள்கைக்கு பதிலாக எதை எடுத்துரைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சில சூழல்களில் அரசின் தலையீடு. 15th கொஸ்டின் கீன்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் டேஸ் பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ளது. அதாவது பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ளது கீன்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்தளவு மொத்த தேவை. 16th கொஸ்டின் தொன்மை கோட்பாடு டேஸை ஆதரிக்கிறது. தொன்மை கோட்பாடு எதை ஆதரிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமநிலை வரவு செலவு. 17th கொஸ்டின் டேஸ் சமநிலையை கீன்ஸிடைய கோட்பாடு வலியுறுத்தியது. கீன்ஸிடைய கோட்பாடு எந்த சமநிலையை வலியுறுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறுகிய காலம். 18th கொஸ்டின் தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் டேஸ்கான வெகுமதி. தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் எதற்கான வெகுமதின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சேமிப்பு. 19th கொஸ்டின் கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது டேஸ் ஆகும். பணத்திற்கான தேவையையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது கீன்ஸின் கோட்பாட்டில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வட்டி வீதம். 20th கொஸ்டின் ஒரு பொருளாதாரத்தில் டேஸ் இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்தியது. ஒரு பொருளாதாரத்தில் எந்த இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தானியங்கும் விலை கருவி. 4th லெசன் நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது. சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் C/Y. C அப்படின்னா நுகர்வு, Y அப்படின்னா வருமானம். நுகர்வு பை வருமானம். செகண்ட் கொஸ்டின் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடினால். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடினால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும். தேர்ட் கொஸ்டின் கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8 ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய்
ரூபாய் 1000 ஆக இருந்தால் நுகர்வு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலவிடக்கூடிய வருவாய் வந்து ரூபாய் 1000ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நுகர்வு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 810. 4th கொஸ்டின் கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8y ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 ஆக இருந்தால் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் எவ்வளவு? அதாவது கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8yன்னு சொல்லியிருக்காங்க. செலவிடக்கூடிய வருவாய் வந்து 100. அப்போ இறுதிநிலை நுகர்வு நாட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0.8. 5th கொஸ்டின் கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8y ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 ஆக இருந்தால் சராசரி நுகர்வு நாட்டம் எவ்வளவு? கீன்ஸின் நுகர்வு சார்பு வந்து C = 10 + 0.8y ஆக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செலவிடக்கூடிய வருவாய் வந்து 100. சராசரி நுகர்வு நாட்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0.9. 6th கொஸ்டின் தேசிய வருவாய் உயரும்போது தேசிய வருவாய் வந்து உயரும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் APCயின் மதிப்பு குறைந்து சென்று MPCயின் மதிப்பு நெருங்கிவிடும். அதாவது APC அப்படின்னா சராசரி நுகர்வு நாட்டம், MPC அப்படின்னா இறுதிநிலை நுகர்வு நாட்டம். 7th கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால் ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மொத்த தேவை உயரும். 8th கொஸ்டின் குறைவான வட்டி வீதம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடனையும் செலவையும் அதிகரிக்கும். 9th கொஸ்டின் இறுதிநிலை நுகர்வு விருப்பு இறுதிநிலை நுகர்வு விருப்புக்கு ஈக்குவலாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நுகர்வு மாற்றம் பை வருவாய் மாற்றம். 10th கொஸ்டின் மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு. மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நுகர்வு சார்பு. 11th கொஸ்டின் MPCயையும் MPSயையும் கூட்டினால் கிடைப்பது. MPCயும் MPSயையும் கூட்டினால் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1. 12th கொஸ்டின் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயரும். 13th கொஸ்டின் முதலீடு தன்னிச்சையானது என அனுமானிக்கப்பட்டால் ADயின் சாய்வை நிர்ணயிப்பது. முதலீடு வந்து தன்னிச்சையானது அப்படின்னு அனுமானிக்கப்பட்டால் ADயின் சாய்வை நிர்ணயிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இறுதிநிலை நுகர்வு நாட்டம். 14th கொஸ்டின் டேஸ் இடம்பெயர்ந்த பின்னர் டேஸ் எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது. எது வந்து இடம்பெயர்ந்த பின்னர் எது எவ்வளவு மாறுகிறது அப்படின்னு பெருக்கி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மொத்த தேவை வெளியீடு. 15th கொஸ்டின் பெருக்கியின் மதிப்பு பெருக்கியின் மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் A மற்றும் A. 1/1 - MPC 1/MPS. 16th கொஸ்டின் MPC = 0.5 எனில் பெருக்கியின் மதிப்பு. MPC வந்து 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பெருக்கியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2. 17th கொஸ்டின் ஒரு திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தில் இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை. ஒரு திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தில் இறக்குமதி வந்து பெருக்கியின் மதிப்பை என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறைக்கிறது. 18th கொஸ்டின் கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு MECயையும் டேஸ் சார்ந்தது. கீன்ஸோட கருத்துப்படி முதலீடு வந்து MECயும் எதையும் சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வட்டி வீதத்தையும். 19th கொஸ்டின் மிகைப்பெருக்கி என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர். மிகைப்பெருக்கி அப்படிங்கிற கருத்தை வந்து முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் J.R. ஹிக்ஸ். 20th கொஸ்டின் MEC என்ற கருத்துருவை அறிமுகப்படுத்தியவர் யார்? MEC அப்படிங்கிற கருத்துருவை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் J.M. கீன்ஸ். 5th லெசன் பணவியல் பொருளியல். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் RBIயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். RBIயோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மும்பை. செகண்ட் கொஸ்டின் பணம் என்பது. பணம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உள்ளவற்றில் அதிக நீர்த்தன்மை கொண்ட சொத்து ஆகும். தேர்ட் கொஸ்டின் காகித பண முறையை மேலாண்மை செய்வது. காகித பண முறையை மேலாண்மை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைய பணவியல் அமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின் M1 மற்றும் M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். M1க்கும் M2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வங்கியின் கால வைப்புகள்.
5th கொஸ்டின் இர்விங் பிசரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு. எந்த ஆண்டில் இர்விங் பிசரின் பண அளவு கோட்பாடு வந்து பிரபலமாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1911. 6th கொஸ்டின் எம்வி என்பது எம்வி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சட்டப்பூர்வ பண அளிப்பு. 7th கொஸ்டின் பணவீக்கம் என்பது பணவீக்கம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விலைகள் அதிகரிப்பு. 8th கொஸ்டின் டேஸ் பணவீக்கம் பணமதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது. எந்த பணவீக்கம் வந்து பணமதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயர். 9th கொஸ்டின் கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஸ். கூலி மற்றும் மூலப்பொருட்களோட செலவு கூடுவதனால பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது எந்த பணவீக்கம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செலவு உந்து. 10th கொஸ்டின் பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? பணவீக்கத்தின் போது பயனடைபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடன் பெற்றோர்கள். 11th கொஸ்டின் டேஸ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதிர்பணவீக்கம். 12th கொஸ்டின் தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது. தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேக்கம். 13th கொஸ்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஸ் அழைக்கின்றோம். பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம என்னென்னு அழைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வணிக சுழற்சி. 14th கொஸ்டின் மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மிக குறைந்தபட்சமாக. 15th கொஸ்டின் பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவா? அதாவது பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றின் செய்யும் ஒரு பொருள் பணம் அப்படின்னு என்ற இலக்கணத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் க்ரௌதர். 16th கொஸ்டின் பற்று அட்டை என்பது டேஸ் உதாரணம் ஆகும். பற்று அட்டைங்கிறது எதற்கு உதாரணம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெகிழி பண. 17th கொஸ்டின் பிசரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. பணத்தோட எந்த பணியின் அடிப்படையில் பிசரின் பண அளவு கோட்பாடு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பரிவர்த்தனை கருவி. 18th கொஸ்டின் MV = PT என்ற சமன்பாட்டில் V என்பது MV = PT அப்படின்னு ஒரு சமன்பாட்டில் V அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பணத்தின் சுழற்சி வேகம். 19th கொஸ்டின் விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது அழைக்கப்படுகிறது. விலைவாசி மெதுவாக உயரும் போது எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மிதமான பணவீக்கம். 20th கொஸ்டின் டேஸ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. எந்த பணவீக்கம் வந்து பொருளாதாரத்தை எந்த வகையிலும் பாதிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவழும். 6th லெசன் வங்கியியல். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வங்கி என்பது வங்கி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிதி நிறுவனம். செகண்ட் கொஸ்டின் ஒரு வணிக வங்கி செய்யும் தேவை. ஒரு வணிக வங்கி வந்து செய்யக்கூடிய சேவை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. தேர்ட் கொஸ்டின் வணிக வங்கிகளின் பணிகளின் இருபெரும் பிரிவு. வணிக வங்கிகளோட பணிகளோட இரு பெரும் பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்சொன்ன அனைத்தும். முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், மற்ற பணிகள். ஃபோர்த் கொஸ்டின் வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? வங்கி கடன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடன் பணம் மற்றும் முன்பணம். ஃபிஃப்த் கொஸ்டின் கடன் உருவாக்கம் என்பதன் பொருள். கடன் உருவாக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடன் மற்றும் முன்பண பெருக்கம். சிக்ஸ்த் கொஸ்டின் வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் டேஸ் வைத்திருப்பதில்லை. வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் வந்து எதை வைத்திருப்பதில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வங்கி உரிமம். செவன்த் கொஸ்டின் மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்பு. மைய வங்கி வந்து நாட்டோட எந்த அதிகார அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பணவியல். எய்த் கொஸ்டின் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது. வங்கிகளுக்கே வங்கி என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. நைன்த் கொஸ்டின் கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது.
கடைசி நேரத்தில் உதவக்கூடிய உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைய வங்கி. 10th கொஸ்டின் வங்கி விகிதம் என்பது வங்கி விகிதம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதல் நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. 11th கொஸ்டின் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள். ரெப்போ விகிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். 12th கொஸ்டின் நெறிமுறை தூண்டல் என்பது. நெறிமுறை தூண்டல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தூண்டுதல் நடவடிக்கை. 13th கொஸ்டின் விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது. எந்த ஆண்டில் விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜூலை 1, 1963. 14th கொஸ்டின் நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஆண்டில் நபார்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜூலை 1982. 15th கொஸ்டின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது. எந்த ஆண்டில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மார்ச் 1982. 16th கொஸ்டின் மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது. மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய அரசு. 17th கொஸ்டின் பணவியல் கொள்கையை வடிவமைப்பது. பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைய வங்கி. 18th கொஸ்டின் நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. நிகழ்நிலை வங்கியகம் அப்படிங்கிறது எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இணைய வங்கி. 19th கொஸ்டின் ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன. ஏடிஎம்னா என்ன விரிவாக்கம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். 20th கொஸ்டின் 2016 பணமதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. 2016 பணமதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000. 7th லெசன் பன்னாட்டு பொருளியல். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 நாடுகளுக்கிடையிலான வாணிகம் என்பது டேஸ். 2 நாடுகளுக்கிடையே வாணிகம் இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெளி வாணிகம். செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் வாணிகத்தை தீர்மானிக்கும் காரணி எது. வாணிகத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஒரு பொருளின் மேம்பாட்டு காலகட்டம், உற்பத்தி காரணிகளின் ஒப்பீடு விலை, அரசாங்கம். தேர்ட் கொஸ்டின் பன்னாட்டு வாணிகம் உள்நாட்டு வணிகத்திலிருந்து வேறுபட காரணம். பன்னாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகத்திலிருந்து வேறுபடுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்சொன்ன அனைத்தும். வணிக கட்டுப்பாடுகள், உற்பத்தி காரணிகள் இடம்பெயர இயலாமை, நாடுகளின் கொள்கை வேறுபாடுகள். ஃபோர்த் கொஸ்டின் நாடுகள் பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபட அடிப்படை காரணம். நாடுகள் பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபடுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உற்பத்தி வளங்கள் நாடுகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வுடன் பகிரப்பட்டுள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் பன்னாட்டு வாணிகத்தின் நன்மை எது. பன்னாட்டு வாணிகத்தோட நன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. 6th கொஸ்டின் பணமாற்று வீதம் நிர்ணயமாகும் சந்தை. பணமாற்று வீதம் நிர்ணயமாகக்கூடிய சந்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அந்நிய செலவாணி. 7th கொஸ்டின் கீழ்கண்ட எந்த பணமாற்று நிர்ணய முறையில் சந்தை விசைகளான தேவையும் அளிப்பும் பணமாற்று வீதத்தை நிர்ணயிக்கிறது. பணமாற்று நிர்ணய முறையில் சந்தை விசைகளான தேவையும் அளிப்பையும் பணமாற்று வீதத்தை நிர்ணயிக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாறுகின்ற பணமாற்று வீதம். 8th கொஸ்டின் ஏற்றுமதி நிகரம் என்பது. ஏற்றுமதி நிகரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. 9th கொஸ்டின் கீழ்கண்டவர்களில் யார் ஒற்றை காரணி வாணிப வீதத்தை வடிவமைத்தவர். ஒற்றை காரணி வாணிப வீதத்தை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜேக்கப் வைனர். 10th கொஸ்டின் வாணிப வீதம் டேஸ் பற்றி குறிப்பிடுகின்றது. வாணிப வீதம் எதை பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏற்றுமதி விலை இறக்குமதி விலை விகிதம். 11th கொஸ்டின் சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட டேஸ் ஆக இருக்கும். அதாவது சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிகமாக. 12th கொஸ்டின் இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருத்தலை கீழ்கண்ட வழிகளில் எது சரி செய்யும். இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருத்தலை
எது வந்து சரி செய்யும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏற்றுமதி வரியை அதிகரித்தல். 13th கொஸ்டின் அயல்நாட்டு செலுத்து நிலை உள்ளடக்கிய இனங்கள். அயல்நாட்டு செலுத்து நிலையை உள்ளடக்கிய இனங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. புலனாகும் பொருட்கள் மற்றும் புலனாகாத பணிகள் மட்டும். 14th கொஸ்டின் அயல்நாட்டு செலுத்து நிலை கூறுகள் கீழ்கண்டவைகளில் எவை. அயல்நாட்டு செலுத்து நிலை கூறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அ ஆ இ மூன்றும். நடப்பு கணக்கு, மைய வங்கி இருப்பு, மூலதன கணக்கு, இந்த மூன்றும் அயல்நாட்டு செலுத்து நிலை கூறுகள். 15th கொஸ்டின் வாணிப கொடுப்பல் நிலை அறிக்கையில். வாணிப கொடுப்பல் நிலை அறிக்கையில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருள் பரிவர்த்தனை மட்டும் பதிவாகிறது. 16th கொஸ்டின் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணம் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் அயல்நாட்டு செலுத்து நிலையின் எந்த கணக்கின் கீழ் பதிவாகிறது. அதாவது சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணம் தொடர்பான பரிவர்த்தனைகள் வந்து அயல்நாட்டு செலுத்து நிலையின் எந்த கணக்கின் கீழ் பதிவாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பணிகள் வாணிக கணக்கு. 17th கொஸ்டின் சுழற்சி அயல்நாட்டு செலுத்து நிலை சமமற்ற நிலைக்கான காரணம். சுழற்சி அயல்நாட்டு செலுத்து நிலை வந்து சமமற்ற நிலையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. வாணிக சுழற்சியின் மாறுபட்ட காலகட்டம் மற்றும் வருவாய் மற்றும் விலை தேவை நெகிழ்ச்சி நாடுகளுக்கிடையே வேறுபடுதல். 18th கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எவை வெளிநாட்டு நேரடி மூலதனத்திற்கான உதாரணமாக கூற முடியாது. வெளிநாட்டு நேரடி மூலதனத்திற்கான உதாரணமாக கூற முடியாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெளிநாட்டு துணி நிறுவனம் வெளியிட்ட பங்கு அல்லது கடன் பத்திரத்தை வாங்குவது. 19th கொஸ்டின் இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை. எந்த துறையில் இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அணு ஆற்றல். 20th கொஸ்டின் கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகளாவன. கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தோட நன்மைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு வாணிப வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் அதிகரித்தல். 8th லெசன் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. பன்னாட்டு பண நிதியம் எந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. செகண்ட் கொஸ்டின் பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம். பன்னாட்டு பண நிதியத்தோட தலைமை அலுவலகம் எங்கே அமைந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாஷிங்டன் டிசி. தேர்ட் கொஸ்டின் ஐபிஆர்டி இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது. ஐபிஆர்டி எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பன்னாட்டு பண நிதியம். ஃபோர்த் கொஸ்டின் சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர். சிறப்பு எடுப்பு உரிமையோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாழ் தங்கம். ஃபிஃப்த் கொஸ்டின் நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம். நீண்ட காலத்துக்கு கடன் வழங்கக்கூடிய நிதி நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உலக வங்கி. 6th கொஸ்டின் கீழ்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை. சார்க் அமைப்போட உறுப்பினர் இல்லாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜப்பான். 7th கொஸ்டின் பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும். பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு எதனுடைய துணை அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உலக வங்கி. 8th கொஸ்டின் காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் போன்றவை டேஸ் உடன் தொடர்புடையது. எதோட தொடர்புடையது காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வணிகம் சார் சொத்துரிமை. 9th கொஸ்டின் உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம். உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிங்கப்பூர். 10th கொஸ்டின் ஆசியான் கூட்டங்கள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஆசியான் கூட்டங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3. 11th கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல. சார்க் உறுப்பினர் நாடா அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீனா. 12th கொஸ்டின் சார்க் உச்சி மாநாடு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. சார்க் உச்சி மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2. 13th கொஸ்டின் ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம். ஆசியான் அமைப்போட தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜகார்த்தா. 14th கொஸ்டின்
பிரிக் என்ற சுருக்க சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் பிரிக் என்ற சுருக்க சொல் கோர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2001. 15th கொஸ்டின் ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் ஆசியான் அமைப்பு வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1967. 16th கொஸ்டின் 10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம். ஜூலை 2018 10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜோஹனஸ்பர்க். 17th கொஸ்டின் புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது. புதிய மேம்பாட்டு வங்கி எந்த அமைப்போட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிக்ஸ். 18th கொஸ்டின் ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு. ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வடகொரியா. 19th கொஸ்டின் சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு. எந்த ஆண்டில் சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1988. 20th கொஸ்டின் பெனிலக்ஸ் என்பது இதன் வடிவமாகும். பெனிலக்ஸ் அப்படிங்கிறது எதனுடைய வடிவம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுங்கவரி ஒன்றியம். 9th லெசன் நிதி பொருளியல். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவீன அரசு எனப்படுவது. நவீன அரசு எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நலம் பேணும் அரசு. செகண்ட் கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது. தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விளம்பரப்படுத்துதல். தேர்ட் கொஸ்டின் வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. வரியோட குணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேல் கூறப்பட்ட அனைத்தும். கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருத்தாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். ஃபோர்த் கொஸ்டின் ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எளிமை விதி. ஃபிஃப்த் கொஸ்டின் கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் மாநில பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. மைய அரசுக்கு மாநில பட்டியலிலோ அல்லது இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு தனி உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. அரசியலமைப்பு வந்து சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செகண்ட் ஒன் மட்டும். அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. இதான் வந்து சரியான ஒன்று. 6th கொஸ்டின் ஜிஎஸ்டி இதற்கு சமம். ஜிஎஸ்டி வந்து எதற்கு சமம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் விற்பனை வரி. 7th கொஸ்டின் இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. நேர்முக வரி வந்து எந்த நன்மையை கொண்டிருக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வசதி. 8th கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் எது நேர்முக வரி. நேர்முக வரினா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வருமான வரி. 9th கொஸ்டின் கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை. மைய அரசின் பட்டியலில் இல்லாத வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விவசாய வருமான வரி. 10th கொஸ்டின் அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது. அரசோட வருவாய் வரவு கணக்கில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம். 11th கொஸ்டின் வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது. வருவாய் செலவு வருவாய் வந்து வருவாயை விட அதிகமாக இருந்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வருவாய் பற்றாக்குறை. 12th கொஸ்டின் மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது. மொத்த செலவு வந்து கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிதி பற்றாக்குறை. 13th கொஸ்டின் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது. பற்றாக்குறை நிதியாக்கத்தோட அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருளாதார முன்னேற்றம். 14th கொஸ்டின் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது. பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். 15th கொஸ்டின் பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை. பொது கடனை திரும்பி செலுத்தக்கூடிய முறைக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இவை அனைத்தும். கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல்.
16th கொஸ்டின் பொது கடனை மாற்றுதல் என்பது. பொது கடனை மாற்றுதல் என்பதுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். 17th கொஸ்டின் பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய பட்ஜெட்டிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள், அதாவது பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய பட்ஜெட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறிய பை. 18th கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும். இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிதி பற்றாக்குறை. 19th கொஸ்டின் நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது. நிதிக்குழு எதையை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். 20th கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன், ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. நிதிக்குழு ஜனாதிபதியால் பணியமர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். ஒரு நிதிக்குழுவோட காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரியான சொற்றொடர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரண்டும். ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது, ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். இந்த ரெண்டுமே சரியான சொற்றொடர். 10th லெசன் சுற்றுச்சூழல் பொருளியல். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்விரான்மெண்ட் என்ற வார்த்தை டேஸ் என்ற பொருள் கொள்ளும் எந்த பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியது. என்விரான்மெண்ட்டுங்கிற வார்த்தை என்ன பொருள் கொள்ளும் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்வைரோனியா. செகண்ட் கொஸ்டின் உயிர்சார் என்ற வார்த்தையின் பொருள் என்ன. உயிர்சார் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிர் வாழ்வன. தேர்ட் கொஸ்டின் சூழலியல் என்பது எந்த ஒன்றின் சிறிய பகுதி. சூழலியல் அப்படிங்கிறது எதனுடைய சிறிய பகுதின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பயோஸ்பியர். ஃபோர்த் கொஸ்டின் பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை நிறுவியவர் யார். பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜோசப் ஸ்டிக்லிஸ் மற்றும் எட்வர்ட் சேம்பாலின். ஃபிஃப்த் கொஸ்டின் சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை டேஸ். சுற்றுச்சூழல் பொருட்கள்னால் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சந்தையிடா பொருட்கள். சிக்ஸ்த் கொஸ்டின் தூய பொது பொருட்களில் நுகர்ச்சி என்பது. தூய பொது பொருட்களில் நுகர்ச்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் போட்டி உடையது. செவன்த் கொஸ்டின் சுற்றுச்சூழல் பொருளியலின் அடிப்படை கருத்துக்களில் ஒன்றும் சந்தை தோல்விக்கு காரணமானதும் டேஸ் ஆகும். சுற்றுச்சூழல் பொருளியலின் அடிப்படை கருத்துக்களில் ஒன்றும் சந்தை தோல்விக்கு காரணமானதும் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதிர்மறை புற விளைவுகள். எய்த் கொஸ்டின் வெளிக்காற்று மாசுக்கு டேஸ் காரணமாகும். வெளிக்காற்று மாசுபடுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மோட்டார் வாகனங்கள். நைன்த் கொஸ்டின் கார்பன் மோனாக்சைடு அதிகமாவதில் பங்களிப்பை செய்வது. கார்பன் மோனாக்சைடு அதிகமாவதில் பங்களிப்பை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மோட்டார் வாகனங்கள். 10th கொஸ்டின் பின்வரும் இது உலக வெப்பமயமாதலுக்கு காரணம். உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெப்பநிலை அதிகமாதல். 11th கொஸ்டின் பின்வரும் எந்த ஒன்று புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது. புற ஊதா கதிரிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓசோன் படலம். 12th கொஸ்டின் உலக வெப்பமயமாதல் டேஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. உலக வெப்பமயமாதல்ங்கிறது என்னவென்று குறிப்பிடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பருவநிலை மாறுபாடு. 13th கொஸ்டின் பின்வரும் எந்த ஒன்று உலக வெப்பமயமாதலின் எதிர்பார்க்கப்படும் விளைவு. உலக வெப்பமயமாதலின் எதிர்பார்க்கப்படும் விளைவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடல் மட்டம் உயர்தல். 14th கொஸ்டின் சத்துக்களை அதிகப்படுத்தும் செயல் எப்படி அழைக்கப்படுகிறது. சத்துக்களை அதிகப்படுத்தக்கூடிய செயலுக்கு எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யூட்ரோபிகேஷன். 15th கொஸ்டின் மண் மாசுவிற்கு முதல் நிலை காரணம். மண் மாசுபடுவதற்கு முதல் நிலை காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரசாயன உரங்கள். 16th கொஸ்டின் வன அழிவிற்கான முதன்மை காரணம் யாது.
வன அழிவிற்கு முதன்மை காரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மரம் வெட்டும் தொழில். 17th கொஸ்டின் மின்னணு கழிவுகளுள் டேஸ் என்ற பொதுவாக குறிப்பிடப்படுகின்றன. மின்னணு கழிவுகள் வந்து எப்படி பொதுவாக குறிப்பிடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈ கழிவுகள். 18th கொஸ்டின் அமிலமலை டேஸ் விளைவுகளுள் ஒன்று. அமிலமலை வந்து எந்த விளைவுகளில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காற்று மாசு. 19th கொஸ்டின் நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் டேஸ். நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை அடைய விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2030. 20th கொஸ்டின் காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி எது? காரநிலம் அதிகமாக இருக்கக்கூடிய சமவெளி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். சிந்து கங்கை, வட இந்தியா, கங்கை. 11th லெசன் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழுக்கம் இது? வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு அப்படிங்கிறது எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதிய பொதுநல அணுகுமுறை. செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை எது? பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விரிவான கருத்து. தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவை பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும்? பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வறுமையின் நச்சு சுழற்சி. ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மனித வளங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின் பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடுகிறது? பொருளாதார வளர்ச்சி வந்து எதை அளவிடுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உற்பத்தி அதிகரிப்பு. சிக்ஸ்த் கொஸ்டின் அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன ஏனென்றால். அதாவது அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் வந்து ஏழையாகவே இருக்கின்றன ஏனென்றால்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. சேமிப்பு குறைவாகவே உள்ளது, முதலீடு குறைவாகவே உள்ளது. செவன்த் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது எந்த திட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காந்திய திட்டம். எய்த் கொஸ்டின் கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் மக்கள் திட்டம், செகண்ட் ஒன் பாம்பே திட்டம், தேர்ட் ஒன் ஜவஹர்லால் நேரு திட்டம், ஃபோர்த் ஒன் விஸ்வேஸ்வரையா திட்டம். இதை வந்து அதனுடைய ஆண்டு அடிப்படையில் கால வரிசைப்படுத்தி தொகுத்து விடையை தரவும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபோர்த் ஒன், தேர்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன். விஸ்வேஸ்வரையா திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், மக்கள் திட்டம். 9th கொஸ்டின் எம்.என். ராய் வழங்கிய திட்டம் கீழ்கண்டவைகளில் எது? எம்.என். ராய் வழங்கிய திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மக்கள் திட்டம். 10th கொஸ்டின் சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு. எந்த நாடு வந்து சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜெர்மனி. 11th கொஸ்டின் குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர். குறுகிய கால திட்டத்தோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கட்டுப்படுத்தும் திட்டம். 12th கொஸ்டின் நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர். நீண்ட கால திட்டத்தோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முன்னோக்கு திட்டம். 13th கொஸ்டின் நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஸ் மாற்றமாகும். நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து வந்து ஒரு நாட்டோட டேஸ் மாற்றமாகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொழில். 14th கொஸ்டின் சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். 15th கொஸ்டின் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1950. 16th கொஸ்டின் அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? யார் வந்து
அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரடெரிக் ஹேயக். 17th கொஸ்டின், முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் டேஸ். முன்னோக்கு திட்டத்தோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீண்ட கால திட்டமிடல். 18th கொஸ்டின், நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது. நிதி ஆயோக் வந்து எதன் மூலமாக அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமைச்சரவை தீர்மானம். 19th கொஸ்டின், நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம். நிதி ஆயோக் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆங்கில விரிவாக்கம் கேட்குறாங்க. ஆன்சர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. 20th கொஸ்டின், சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார். சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக எந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து செயல்படுவார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரதமர். 12th லெசன், புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவியல் ஓர் அறிமுகம். சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற வார்த்தை டேஸ் ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒருமை மற்றும் பன்மை. செகண்ட் கொஸ்டின், புள்ளியியல் எண் விவரங்களை பற்றி படிக்கும் பயன்பாட்டு கணிதத்தின் ஒரு சிறப்பு பகுதி என்று கூறியவர் யார். யார் வந்து புள்ளியியல் எண் விவரங்களை பற்றி படிக்கும் பயன்பாட்டு கணிதத்தின் ஒரு சிறப்பு பகுதின்னு கூறியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் போடிங்டன். தேர்ட் கொஸ்டின், இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம் டேஸ். இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ, வெளியிடப்பட்ட விவரங்கள் மற்றும் வெளியிடப்படாத விவரங்கள். ஃபோர்த் கொஸ்டின், கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது டேஸ். கேள்வித்தாள் மூலமாக புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதல் நிலை விவரம். ஃபிஃப்த் கொஸ்டின், நேர்கோட்டு உறவினை கொண்டிருக்கும் இரு மாறிகளின் உறவினை அளவினை அளக்கும் முறைக்கு டேஸ் பெயர். நேர்கோட்டு உறவினை கொண்டிருக்கக்கூடிய இரு மாறிகளின் உறவினை அளவினை அளக்கும் முறைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உடன் தொடர்பு கெழு. 6th கொஸ்டின், எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகள் இரண்டும் ஒரே திசையில் மாறினால் உடன் தொடர்பு கெழு எவ்வாறு இருக்கும். எக்ஸ் ஒய் மாறிகள் வந்து ஒரே திசையில் மாறினால் உடன் தொடர்பு குழு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நேர்மறையாக. 7th கொஸ்டின், ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகரித்து செல்லும் பொழுது மற்றொரு மாறி குறைந்து சென்றால் உடன் தொடர்பு கெழுவின் அளவு எவ்வாறு இருக்கும். அதாவது ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகரித்து செல்லும்போது மற்றொரு மாறி வந்து குறைந்து சென்றால் உடன் தொடர்பு கெழுவின் அளவு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதிர்மறையாக. 8th கொஸ்டின், உடன் தொடர்பு கெழு ஆரின் அளவு எந்த எல்லைக்குள் இருக்கும். உடன் தொடர்பு கெழு ஆரோட அளவு வந்து எந்த எல்லைக்குள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் -1 மற்றும் 1. 9th கொஸ்டின், ஒட்டுறவு என்ற கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர். ஒட்டுறவு அப்படிங்கிற கருத்தினை முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கால்டன். 10th கொஸ்டின், ஒட்டுறவு பகுப்பாய்வின் நோக்கம். ஒட்டுறவு பகுப்பாய்வோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரு காரணியின் மதிப்பினை கொண்டு அடுத்த காரணியின் மதிப்பினை கண்டறிவது. 11th கொஸ்டின், சார்பு மாறியின் மதிப்பினை மதிப்பீடு செய்வதற்காக சாரா மாறிகளை பயன்படுத்தும் செயலுக்கு டேஸ் பெயர். ஒரு சார்பு மாறியோட மதிப்பீடு செய்வதற்கு சாரா மாறிகளை பயன்படுத்தக்கூடிய செயலுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒட்டுறவு. 12th கொஸ்டின், y = 2 - 0.2x எனில் y அச்சு வெட்டு டேஸ் ஆகும். அதாவது y வந்து = 2 - 0.2xன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்யோட அச்சு வெட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2. 13th கொஸ்டின், y = β0 + β1x என்ற ஒட்டுறவு சமன்பாட்டில் y என்பது டேஸ். அதாவது y = β0 + β1x அப்படின்னு ஒரு ஒட்டுறவு சமன்பாடு சொல்லிட்டாங்க. அதில் y என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சார்பு மாறி. 14th கொஸ்டின், y = β0 + β1x என்ற ஒட்டுறவு சமன்பாட்டில் x என்பது டேஸ்.
y ஈக்குவல் பீட்டா 0 ப்ளஸ் பீட்டா 1x அப்படின்னு ஒரு ஒட்டுறவு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அதில் x என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாரா மாறி. 15th கொஸ்டின், பொருளாதார அளவியல் என்பது எதன் இணைப்பு? பொருளாதார அளவியல் வந்து எதனோட இணைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொருளியல், கணிதம் மற்றும் பொல்லியல். 16th கொஸ்டின், பொருளாதார அளவியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர். பொருளாதார அளவியல் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராக்னா பிரிஸ்க். 17th கொஸ்டின், பொருளாதார அளவியலுக்கான மூலப்பொருள் டேஸ். பொருளாதார அளவியலுக்கான மூலப்பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புள்ளி விவரம். 18th கொஸ்டின், யூ என்பது டேஸ். யூ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிழை கருத்து. 19th கொஸ்டின், யூ என்பது எதை குறிக்கிறது? யூ வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விடுபட்ட காரணிகள். 20th கொஸ்டின், பொருளாதார அளவியல் என்பது எத்தனை பாடங்களின் இணைப்பு? பொருளாதார அளவியலுங்கிறது வந்து எத்தனை பாடங்களோட இணைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3 பாடங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.